ஸோ நான் வந்து ரீசெண்டாக வந்து இயர்லி செக்கப்புக்காக சென்னைக்கு போயிருந்தேங்க. ஏன் பார்த்தீங்கன்னா, நான் டயபெட்டிஸ் அதாவது சுகர் வந்து நான் 3 வருஷமா மாத்திரை போடல. அப்படி மாத்திரை போடாம நான் வந்து கண்ட்ரோலா இருக்கிறேன். அதனால வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து நான் என்னோட அதாவது டைப் 2 டயபெட்டிஸ்க்கு எனக்கான பிளட் ரிப்போர்ட்லாம் நான் எடுத்து செக் பண்ணிப்பேன். அப்படி எடுத்து செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு சில அட்வான்ஸ்டு டெஸ்ட்லாம் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு நான் என்னோட டாக்டர்கிட்ட சொன்னேன். அது என்னலாம் பார்த்தீங்கன்னா, பெப்டைட், அப்புறம் ஹோமா ஐஆர், அப்புறம் ஃபாஸ்டிங் இன்சுலின் இந்த 3 டெஸ்ட்டும் கொஞ்சம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதெல்லாம் நீங்க ஏன் எடுக்கணும்னு அவங்க என்ட்ட கேட்கும்போது, "இல்ல டாக்டர் நான் வந்து இந்த டயபெட்டிஸ்னா என்ன? அது வந்து எப்படிலாம் அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணணும். அதனால அந்த ஐடென்டிஃபிகேஷன்லாம் எனக்கே நீங்க பண்ணுங்க" அப்படின்னு சொல்லும்போது, இந்த 3 டெஸ்ட் வந்து உங்களுக்கு பண்ண தேவை கிடையாது. ஏன்னா நீங்க வந்து டைப் 2 டயபெட்டிஸு. நீங்க வந்து ப்ளஸ் வந்து 30+ ஏஜுக்கு மேல இருக்கிறீங்க. ஸோ அவங்க சொன்ன ஒரு விஷயத்த நல்லா நோட் பண்ணணும். ஸோ 30+ ஏஜுக்கு மேல மேக்ஸிமம் போனாலே வந்து டைப் 1 டயபெட்டிஸா, டைப் 2 டயபெட்டிஸான்ட்டு நீங்க கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம். 30+ ஏஜுக்கு மேல போனாலே டைப் 2 டயபெட்டிஸ் தான். நீங்க ஆனா 30 வயசுக்கு உள்ள இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க டைப் 1 டயபெட்டிஸா இல்ல டைப் 2 டயபெட்டிஸான்னு கொஞ்சம் கன்ஃப்யூஸா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னு வைங்களேன். ஸோ இந்த 3 டெஸ்ட்டையும் எடுத்து நீங்க கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெப்டைட், ஹோமா ஐஆர், அப்புறம் ஃபாஸ்டிங் இன்சுலின். இந்த 3 டெஸ்ட் எடுக்கிறனால, ஸோ இந்த 3 டெஸ்ட்ல வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து பாசிட்டிவ் வந்துச்சுன்னா, மேக்ஸிமம் நீங்க வந்து போறது டைப் 1 டயபெட்டிஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோட டாக்டர்கிட்ட பேசி அந்த இன்ஃபர்மேஷன தான் நான் வெளிய விடுறேங்க. அந்த இன்ஃபர்மேஷன் தான் நான் சொல்றேன். ஏன்னா, ஸோ இது மூலமா இந்த வீடியோ பார்க்குறனால உங்களுக்கும் வந்து இந்த மாரி சிம்ப்டம்ஸ் டைப் 1 டைப் 2 கொஞ்சம் கன்ஃப்யூஸா இருந்துச்சுன்னா, நீங்க வந்து உங்களுக்கு ஸோ இந்த டெஸ்ட்ட எடுத்து பார்த்துட்டு நம்ம டைப் 2 டைப் 1 கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் வந்து தோணுங்க. ப்ளஸ் அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, டைப் 1 டயபெட்டிஸா, டைப் 2 டயபெட்டிஸான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வேற எதுவும் பிளட் டெஸ்ட் எடுத்தா உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அத என்னோட டாக்டர்கிட்ட கேட்டுட்டு, அது எதுக்காக பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு, அடுத்தடுத்த வீடியோல நான் சொல்றேங்க. ஸோ இன்ஃபர்மேஷன சொல்ற மூலமா நெறைய பேர் அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொரு வீடியோலயும் நான் சொல்லிட்டே இருக்கேங்க. ஸோ இதே மாரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம ஒரு ஃபாலோ பண்ணிடுங்க. அப்புறம் வெயிட் லாஸ், வெயிட் கெயின், அப்புறம் டயபெட்டிஸ்க்கு டயட் பிளான் வேணும்னா, ஸ்க்ரீன்ல என்னோட நம்பர் குடுக்குறேன். கன்சல்டேஷன புக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.